கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு ஒரு முக்கியமான வழக்கின் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் பி.பி. பாலாஜி இவர்கள் இருவரும் ஒரு அமர்வில் அமர்ந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு என்ன அப்படிங்கிறது சில வழக்குகளில் தான் அபூர்வமாக மிக அருமையாக அந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கும். அதில் எப்படின்னா, அந்த தீர்ப்பை படிக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையான முழு தகவலும் அந்த தீர்ப்பில் வந்துடும். அதில் வந்து நிறையா ஜுடிஷியல் விஷயங்கள் இருக்கும். இந்த வழக்கின் அடிப்படையில், இந்த சட்டத்தின் அடிப்படையில், இந்த அரசாணையின் அடிப்படையில் அப்படின்லாம் வந்து நிறைய தகவல்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதில் பிளெயின் இங்கிலீஷில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதத்தில் இந்த வழக்கின் அடிப்படையில் சில பத்திரிகை செய்திகள் வந்திருக்கின்றன. நான் வந்து கடைசியாக அந்த தீர்ப்பை படித்து பார்த்ததில் எனக்கு வந்து தீர்ப்பே எல்லா பத்திரிகை செய்திகளையோடும் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த தீர்ப்பிலிருந்தே நான் கதையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செய்தி எதை பற்றியது அப்படின்னா, வழக்கோட பின்னணியை இது உள்ளுக்குள்ளேருந்தே படிச்சுட்டு வரேன். பரமசிவம் என்பவர், நாராயணன் என்பவருடைய மகனான பரமசிவம் என்பவர் முஸ்லீமாக ஆகிறார். இஸ்லாத்துக்கு மாறுகிறார். இது எல்லாமே வந்து தீர்ப்பிலேருந்தே நான் எடுக்கிறேன். நாராயணன் கோமதி அம்மாள் என்ற இந்து தம்பதிக்கு பிறந்தவர். 2015 கயத்தாருங்கிற ஊருடைய ஜமாத் அவங்க வந்து இவர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார், பெயரை சமீர் அகமது என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. கெசட்ல பெயர் மாற்றம் செய்கிறார்கள், அரசாணையில் பெயர் மாற்றம் செய்யணும். இது நடக்கிறது 2016. அதற்கு பிறகு சமீர் அகமது என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டவர் வஹீதா என்னும் இஸ்லாமிய பெண்ணை 2016 அதே அடுத்து அவருடைய பெயர் மாறிய பிறகு 2 நாட்கள் கழித்து திருமணம் செய்து கொள்கிறார். இதை பார்த்தாலே உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சிடும். இவர் காதலித்திருக்கிறார். இதெல்லாம் என்னுடைய ஊகம், ஆனால் இதுதான் தெளிவாக தெரிகிறது. திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் நீ முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் அவர் முஸ்லீமாக மாறி, ஏன்னா மாறின பெயர் மாற்றம் செய்து கொண்ட 2வது நாளே அவர் திருமணம் செய்து கொள்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது இதுதான் நமக்கு தெரிகிறது. இது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்னா, அவர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக தாசில்தாருக்கு விண்ணப்பம் செய்கிறார். என்னை வந்து முஸ்லிம் லெப்பை என்று அறிவித்து எனக்கு ஒரு சான்றிதழ் தாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். தாசில்தார் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறார். நீ வந்து உன்னை எப்படிப்பா நான் வந்து லெப்பை முஸ்லீம்னு சொல்கிறது? நீ முஸ்லீமாக ஆகியிருக்கிறாய்ங்கிறதுக்கு சான்றிதழ் இருக்குது. சுன்னத் ஜமாத் வந்து கயத்தாறு இது அவங்க கொடுத்த 11/9/2015 கொடுத்த சான்றிதழ் இருக்குது. ஆனால் நீ முஸ்லீம் லெப்பை என்று நான் எப்படி சொல்வது? முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த லெப்பைங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லிடுறேன். இதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாரு. எப்போ 2022 ஸோ அந்த டைம் லைனும் ஒரு ஓரமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்படி இப்படி ஆட்டமாடி 2026 மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. 2022 ஆரம்பித்து சில பல டிஸ்கஷன்ஸுக்கு பிறகு அது 9/6/2026 இந்த மாதம் அது மேலும் எடுக்கப்படுது. இதற்கு இடையில் ஒரு முக்கியமான ஒரு ஜிஓ ஒன்று உருவாகுது, கவர்மெண்ட் ஆர்டர். இந்த அரசாணை வந்து 2024 வெளியாகிறது. அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அதையும் வந்து நீதிபதிகள் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார்கள். இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். நீங்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸா அல்லது ஜென்ரல் கேட்டகரியா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, ஒரு 7 பிரிவைச் சேர்ந்த முஸ்லீம்கள் மட்டும் பேக்வர்ட் கிளாஸ் என்னும் அமைப்புக்குள் வருகிறார்கள். அவங்க யார் யார் அப்படின்னு இதே ஜட்ஜ்மெண்ட்லேயே அந்த டீட்டெயில் வருது. யாரெல்லாம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆக்ட் 45 ஆஃப் 1994 செக்ஷன் 3A இருக்குது. அன்சார், தெக்கனி, துபேகுலா, லப்பை, இன்க்ளூடிங் ராவுத்தர் அண்ட் மரைக்காயர். அவர்களுடைய மொழி தமிழாக இருக்கலாம் அல்லது உருதாக இருக்கலாம். ஸோ லப்பை, ராவுத்தர், மரைக்காயர் எல்லாம் சேர்ந்த அந்த குழு. மாப்பிள்ளா, ஷேக், சையத், இந்த 7 பேர். இந்த 7 பேர் மட்டும்தான் இந்த 7 செக்டுக்குள்ள
இந்த 7 பிரிவுக்குள் இருக்கும் முஸ்லிம்கள் மட்டும்தான் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வருவாங்க. மற்ற முஸ்லிம்கள் அனைவரும் ஜெனரல் கேட்டகரி. இப்ப கேள்வி என்னன்னா, ஒருவர் இஸ்லாத்துக்கு மதம் மாறினால் அவர் என்ன கணக்கில் வருவார்? அவர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வருவாரா? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா இல்லையா? இதுதான் கேள்வி. அப்ப என்ன நடக்குதுன்னா, இதுக்கு இடையில இன்னொரு பின்னணி இருக்கு. அதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது. அக்பர் அலி அப்படிங்கிறவர் அவரும் முஸ்லீமாக மதம் மாறியவர். அவர் அதற்கு முன்னால் அவருக்கு வேற ஏதோ இந்து பெயர் இருக்குன்னு வச்சுப்போம். அப்பொழுது அவர் ஹிந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், எம்பிசி. அவர் முஸ்லீமாக ஆகிறார். முஸ்லீமாக ஆனவுடனே எனக்கு முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அப்படிங்கிற கேட்டகரியில் எனக்கு வேலை வேண்டும் அப்படின்னு அவர் விண்ணப்பிக்கிறார். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, இது முடியாது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் முஸ்லீமாக மதம் மாறினால் நீங்கள் ஜெனரல் கேட்டகரியில் தான் வருவீங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழக அரசின் கீழே வருவது. இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகுது. அந்த வழக்கை விசாரிக்கிறதுலையும் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் தான் ஒரு நீதிபதியாக அவர் இருக்கிறார். அவர் டிஎன்பிஎஸ்சியோடைய கிளைம் கரெக்டு, இவர் எம்பிசியோ என்னவா வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் மதம் மாறினால் அவர் ஜெனரல் கேட்டகரியில் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய ஸ்டாண்டை அவர் அப்போல்டு பண்ணுறார். அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் புதிதாக ஒன்றும் செய்யவில்லை, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய டிவிஷன் பெஞ்ச் வேறு ஒரு வழக்கில் 1952 ஒரு வழக்கில் ஜி மைக்கேல் வர்சஸ் எஸ் வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு வழக்கில் என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றி தான் நான் ஒரு தீர்ப்பை அளிக்கிறேன் அப்படின்னு நீதிபதி சுவாமிநாதன் சொல்கிறார். ஒருவர் மதம் மாறும் பொழுது அவர் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவர் மதம் மாறும் பொழுது வெறும் முஸ்லீமாக மட்டும்தான் மாறுகிறார். ஒரு வன்னியராக இருந்துவிட்டு முஸ்லீமாக மதம் மாறினார் வன்னிய முஸ்லிம், தேவர் முக்குளத்தோராக இருந்துவிட்டு முஸ்லீமாக மதம் மாறினால் முக்குளத்தோர் முஸ்லீம் என்றெல்லாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப விரிவாக அவங்க ஆராய்ச்சி செய்து, நீங்கள் முஸ்லீமாக மதம் மாறினால் முஸ்லிம் என்று ஆகிவிடுகிறீர்கள், இந்துவாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பின்னணியில் இருந்தீர்களோ அதெல்லாம் போய்விடுகிறது அப்படிங்கிறத அவங்க சொன்னதை அடிப்படையாக வைத்து ரொம்ப தெளிவாக இந்த 7 முஸ்லிம்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 7 பிரிவுகளை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஜெனரல் கேட்டகரி மற்றும் புதிதாக மதம் மாறியவர்கள் அனைவரும் ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறது. உடனே அடுத்து என்ன ஆகுதுன்னா, இது பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷனுக்கு போகிறது. இதுக்கு மேலே அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடியாவை தூக்கி அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாகவோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாகவோ அல்லது ஷெட்யூல்டு காஸ்ட் தாழ்த்தப்பட்ட பிரிவினை சேர்ந்தவர்களாகவோ இருந்தால் அவர்கள் மதம் மாறும் பொழுது, அது கிறிஸ்தவர்களாகவோ அல்லது இஸ்லாமியர்களாகவோ மதம் மாறும் பொழுது அவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களாக கருத வேண்டும் அப்படிங்கிற ஒரு குவெரி ஒன்று, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வரும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா தமிழக அரசு இதை பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன்கிட்ட கொடுக்குறாங்க. பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அப்படிங்கிறது அதற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இருக்குது. ஸோ அவங்க பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கருத்தில் எடுத்து அவர்கள் விவாதித்து அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அதாவது ஃபார்வர்டு காஸ்ட்லிருந்து முஸ்லீம்க்கு மதம் மாறினால் அவங்க ஃபார்வர்டு முஸ்லீமாக ஆனாலும், பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், இந்த 4லிருந்தும் அவர்கள் மதம் மாறினால், அவர்களை இஸ்லாத்துக்கு மாறினால் அவர்களை இந்த 7 பிரிவு இருக்கு இல்லையா அதில் ஒன்றாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு முஸ்லிம் பேக்வேர்டு என்று அந்த கிளாசிஃபிகேஷனை தர வேண்டும்
அப்படின்னு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் சொல்லுது. இதை அடிப்படையாக வைத்து கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போடுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஜிஓவை எடுத்துக்கிட்டு இந்த ஜிஓ வந்ததே 2024 தான். ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட நபர் ரிட் பெட்டிஷன் போட்டது 2022லேயே. 2024 ஜிஓ வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனாலும் அவர் அந்த ஜிஓவை வைத்துக்கொண்டு அவங்க சைட்லேருந்து வாதாட வர்றாங்க. ஸோ இந்த ஜிஓ வந்துருச்சு பாருங்க. அப்போ இவர் அடிப்படையில் இவர் பேக்வர்ட் கிளாஸஸ்லேருந்து முஸ்லீமுக்கு மதம் மாறி இருக்கிறதுனால இந்த 2024 ஜிஓவை கருத்தில் கொண்டு இவரை முஸ்லிம் பேக்வர்டு என்று கருத வேண்டும் அப்படின்னு வழக்கு நடக்குது. இந்த பாயிண்டில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய பிசி எம்பிசி மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரி இந்த வழக்கில் என்னையும் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் இணைத்துக்கிறார். அந்த வழக்கு தான் இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அடிப்படையான வழக்கு சமீர் அகமது என்ற ஹிந்துவிலிருந்து இஸ்லாத்துக்கு மாறிய ஒருவருக்கு பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லிம் என்னும் சான்றிதழ் தர வேண்டுமா, தாசில்தார் தர வேண்டுமா அப்படிங்கிறது தான். தாசில்தார் அதை மறுத்திருக்கிறார். அதை எதிர்த்து தான் இந்த வழக்கு. ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இறுதியாக என்ன முடிவுக்கு நீதிபதிகள் வராங்க அப்படின்னா, அடிப்படையிலேயே இந்த ஜிஓ நம்பர் 31 9/3/2024 தேதியிட்ட ஜிஓ நம்பர் 31 அரசாணை எண் 31 என்பதே தவறானது. அது ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு புறம்பானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அதுக்கு அவர்களுடைய ஆர்குமெண்ட் அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகே, முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த ஜி மைக்கேல் வர்சஸ் எஸ் வெங்கடேஸ்வரன் 1952 தீர்ப்பு, அந்த தீர்ப்பிலிருந்து நிறைய சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் 75 ஆண்டுகளுக்கு முன்னமேயே மிக தெளிவாக இதை முன்வைத்து விட்டார்கள். ஒருவர் இஸ்லாத்துக்கு மாறினால் அவர் வெறும் ஒரு முசல்மான், வெறும் ஒரு முஸ்லீமாக, அதாவது முஸ்லிம் லெப்பை, முஸ்லிம் ராவுத்தர், முஸ்லிம் சையத் என்ற உட்பிரிவுகளோடு மாறுவதில்லை. அவர் வெறும் ஒரு முஸ்லீமாக மட்டும்தான் மாறுகிறார். அப்படியானால் இந்த லெப்பையோ அல்லது ராவுத்தரோ அல்லது சையதோ அல்லது இந்த 7 பிரிவு இருக்கு இல்லையா, இந்த 7 பிரிவுகளும் ஒருவருடைய பிறப்பின் அடிப்படையில் தான் வருகிறது. ஒருவர் இஷ்டத்துக்கு நான் சையதுங்க இனிமேல் நாளையிலிருந்து என்றெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு விஷயத்தில் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்றால் இது ரொம்ப டெக்னிக்கலான கான்ஸ்டிடியூஷனலான பாயிண்ட். கோர்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. அந்த கோர்ட் கொடுத்திருக்கும் தீர்ப்பை வெறும் ஒரு அரசாணை மூலம் ஒரு அரசு மாற்ற முடியாது. இப்போ இதை எப்படி அவங்க குறிப்பிடுறாங்கன்னா, அதற்கான உரிமை லெஜிஸ்லேச்சரிடம் இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 3 பிரான்ச் கவர்மெண்ட்டில் இருக்குது: எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. இப்போ சட்டத்தை இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, லெஜிஸ்லேச்சருக்கு மட்டும்தான் இருக்கிறது, அதாவது சட்டமன்றத்துக்கு. எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அமைச்சர்கள், முதலமைச்சர், பியூரோக்ராட்ஸ், செக்ரட்டரிஸ். சட்டத்தை இயற்றுவது சட்டமன்றம், அரசாணையை இயற்றுவது எக்ஸிக்யூட்டிவ். தீர்ப்பு, ஒரு வழக்கில் தீர்ப்பு தருவது நீதிமன்றம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தால் அந்த தீர்ப்பை கேன்சல் பண்ற மாதிரி ஒரு அரசாணையை கொடுக்க முடியாது. நீங்கள் இதை மாற்ற வேண்டும் என்றால் சட்டமாக சட்டமன்றத்தில் இயற்றினால் வேண்டுமானால் மாற்றலாம். அது கூட கான்ஸ்டிடியூஷனலி அக்செப்டபிளா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு காலத்திலும் அரசாணை என்பது ஒரு குறிப்பிட்ட டொமைனில் ஒரு கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு அரசாணையால் அதனை மாற்ற முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேண்டுமென்றால் இதை விட மேலே உள்ள கோர்ட்டுக்கு போங்க, ஆனால் கோர்ட் கொடுத்திருக்கும் தீர்ப்பை அரசாணையால் மாற்ற முடியாது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குறிப்பிட்ட ஜி மைக்கேல் வர்சஸ் எஸ் வெங்கடேஸ்வரன்
கொடுத்துள்ள தீர்ப்பை இப்போ நீங்கள் 2024 அரசாணை எண் 31 டேட்டட் 9/3/2024 என்கிறது அதை உடைக்க பார்க்கிறது. எனவே அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, அதை பற்றின விரிவான ஒரு ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளியராக அவங்க என்ன கரெக்டாக சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல அந்த ஜமாத் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஜமாத் கொடுத்திருப்பது இவர் ஒரு முஸ்லீமாக ஆகியிருக்கிறார்னு தான். நான் லெப்பை பிரிவை பின்பற்றுகிறேன், எனவே எனக்கு லெப்பை என்று ஒரு சான்றிதழ் தாருங்கள் அப்படின்னு ஒருவர் கேட்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எஸ்பெஷலி ஃபார் அ கன்வெர்டட் முஸ்லீம். நீங்கள் லெப்பைனா உங்களுடைய தந்தை தாய் லெப்பையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தர முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் முஸ்லீம்க, நான் இதை பின்பற்றுகிறேன், என்னை இந்த பிசியில் வரக்கூடிய மாதிரி ஒரு பிரிவில் ஒன்றில் என்னை போட்டு விடுங்க என்று இந்த தனிநபர் கேட்டதும் தவறு. அப்படி ஒன்றை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வந்திருக்கிறதே 2024, அதுவும் தவறு. அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அதற்கு சட்டத்தில் இடமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக அவர்கள் கொடுத்து விட்டு இறுதியாக, அதாவது அவங்க தாசில்தார் சொன்னதும் சரி, வேறு ஒரு வழக்கில் டிஎன்பிஎஸ்சி சொன்னதும் சரி என்று அதையும் இங்கே சுட்டி காட்டிவிட்டு இறுதியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை எண் 31 என்பது தவறு அப்படின்னு அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ அதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த அரசாணை என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த ரிட் பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ரிட் பெட்டிஷன்கிறது எப்போ அது நிற்கும் அப்படின்னா, இந்த அரசாணை செல்லுபடியாகும் என்றால் தான். அப்போ இங்கே கோர்ட்டுக்கு இந்த செக்ரட்டரி எல்லாம் ஐயா அந்த ரிட் பெட்டிஷனை கூட விட்டுருங்க, எங்களுடைய அரசாணையை ஒன்றும் செஞ்சிடாதீங்கயா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. அரசாணை என்பது எங்களுக்கு வந்துருச்சு, நாங்கள் அது ரொம்ப ரொம்ப கிளியராக அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இது ஒன்ஸ் ஆஸ் ஜட்ஜஸ் எங்கள் முன்னாடி இந்த அரசாணை பற்றிய தகவல் வந்துருச்சுன்னா, ஒன்ஸ் வி ஃபைண்ட் தட் த செட் ஜிஓ இஸ் இல்லீகல், இந்த வழக்கு இந்த ஜிஓவை பற்றியே அல்ல என்றாலும் இந்த வழக்கை பற்றி விவாதிக்கும் பொழுது, இந்த ஜிஓவை பற்றி பேச வேண்டி வரும் பொழுது, இந்த ஜிஓ எங்கள் கண்ணுக்கு முன்னால் வருகிறது, அது இல்லீகல் என்று தெரிந்துவிட்ட உடனேயே இது எங்களுடைய பவுண்டன் ஜுடிஷியல் டியூட்டி. இப்போ நாங்கள் ஒரு ஜட்ஜாக இந்த ஜிஓ ரைட்டா தப்பாங்கிறத உட்கார்ந்து பேசுறதுக்கு நாங்கள் இந்த அமர்வில் உட்காரவில்லை. ஆனாலும் இது எங்கள் கண்ணுக்கு முன்னால் வரும்பொழுது இந்த அரசாணை தவறு, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது என்று தெரிந்துவிட்ட உடனேயே அதை அவ்வாறு அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, பவுண்டன் ஜுடிஷியல் டியூட்டி அப்படிங்கிறாங்க. அதனால இந்த ஜிஓவை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இதோட முடிச்சிடுறாங்க. ஆஸ் அ கராலரி, அதுதான் அங்கே ஃபைனல் பாயிண்ட் அவங்க கொடுக்குறது. யார் ஒருவர் எந்த ஜாதியிலிருந்து, நீங்கள் பிராமணர் ஆக இருக்கலாம், பிள்ளைமாராக இருக்கலாம், இந்த ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்த எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பிசி பேக்வர்ட் கிளாஸஸ் என்னும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், மோஸ்ட் பேக்வர்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஷெட்யூல்டு காஸ்டாகவும் இருக்கலாம். இதில் எதில் நீங்கள் இருந்தாலும் முஸ்லீமாக நீங்கள் மதம் மாறும் பொழுது அனைவரும் ஜென்ரல் கேட்டகரி என்பதற்கு கீழ்தான் வருவீர்கள். முஸ்லீமாக மாறி அதற்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய அந்த அந்த ஸ்டேட்டஸ் பிசி அல்லது எம்பிசி அல்லது எஸ்சி என்பது போய்விடுகிறது. நீங்கள் வெறும் முஸ்லீம் என்றால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது தான் அவர்கள் அதை இறுதியாக கோடு போட்டு, இந்த வழக்கை தொடுத்த நபர் இஸ் ஒன்லி எ முஸ்லிம், தட் இஸ் ஆல் தெர் இஸ் டு இட் அப்படின்னு அவங்க முடிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு ஆழமாக விசாரித்து இதில் அவர்கள் ஏன் அப்படின்னு ப்ராஃபட் முகமது அவரையும் கோட் பண்ணி அவர் சொன்ன ஹதீஸ்லேருந்து சில வாசகங்களை குறிப்பிட்டு
எப்படி ஒருவர் முஸ்லீமாக ஆன உடனே அவர்களுக்குள் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொன்ன அது எல்லாத்தையும் அதில் கோட் பண்ணி முற்று முடிதாக இதை அந்த முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டிவிஷன் பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இது நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.